என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்தார். கடவுளுக்கு நன்றி சொல்றேன். என்னோட கடன் பிரச்சனையில இந்த மாசம் எனக்கு ஒரு 2,00,000 ரூபாய் கடனை எனக்கு அடைக்க கடவுள் எனக்கு கிருபை செஞ்சிருக்காரு. அந்த Praise the Lord. மேலான கிருபைக்காக நன்றி சொல்றேன். Praise நன்றி the இயேசு. Lord. Praise the Lord. எவ்வளவு நாட்கள் அந்த கடன் பிரச்சனையில் இருக்கீங்க சிஸ்டர்? இப்போ ஒரு 1.5 வருஷமா. 1.25 வருஷமா நீங்க இருந்த சூழ்நிலையில எப்போ இறை வார்த்தை அறிக்கையிட தொடங்கினீங்களோ கடவுள் இந்த நாட்கள் அற்புதம் செய்திருக்கிறாரு. அந்த கடனை 2,00,000 ரூபாய் அந்த கடனை அடைக்க கடவுள் இந்த நாட்களில் கிருபை செஞ்சிருக்காங்க இல்லையா? ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம் கடவுள் எவ்வளவு வல்லமையா செயல்படுறார் இல்லையா? நம்ம காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, காணாதவற்றின் அடிப்படையில் நாம விசுவசிக்கிறோம். நாம சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவைகள், கடன் பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார தேவைகள், உடல் சுகம், குடும்ப நிம்மதி, எதுவா இருந்தாலும் இந்த வார்த்தையை அறிக்கையிடும்போது அந்த உயிருள்ள வார்த்தை செயலாற்றுகிறது. அந்த அந்த பிரச்சனைகளிலிருந்து அந்த தேவைகளை கடவுள் அவருடைய செல்வத்தை கொண்டு நிறைவு செய்கிறார். இந்த நாளில் சகோதரி சொன்ன சாட்சிகள், அவருடைய கடன் தொல்லைகளிலிருந்து கடவுள் ஒரு 2,00,000 ரூபாவை அடைக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த அற்புதத்தை சகோதரியின் வாழ்வில் செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டுகிற நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் த லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கவிதா சிஸ்டர். Praise the Lord, brother. Praise the Lord, sister. Okay. இன்றைய செய்தி பகிர்வு வந்துட்டு என்னால் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு சில அலர்ஜியோட சிம்டம்லாம் வந்து என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சு. அதையும் ஓவர் பண்ணி இறை வார்த்தையின் துணையோட அமர்ந்து அதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கர ஒரு தூக்கம். அதுவும் வந்து அந்த தூக்கத்துல நான் தூங்கிடுவேன் தான் நினைச்சேன் உண்மையா. ஆனா அந்த இடத்துல அதுவும் வந்துட்டு தடுக்கப்பட்டு இன்னைக்கு இந்த செய்தியை நான் வந்துட்டு அட்டன் பண்ண வச்ச கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இதுல ஹைலைட்டா இந்த ஆதி அன்பு அந்த வார்த்தையை கேட்கிறப்ப உண்மையாவே என்னால வந்துட்டு என்னுடைய அந்த ஆதி அன்புல நான் குறைந்துட்டேன், நான் வந்துட்டு ரொம்ப பின்மாறி இருக்கேன்றதை தான் என்னால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. இந்த ஒரு எழுப்புதல் வந்துட்டு இன்றைய செய்தியில எனக்கு எந்த இடத்துல தவறு செய்தன்றதும் எனக்கு புரிஞ்சுது. இதுக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி என்னுடைய வீட்டில் ஒரு ஆக்சுவலா டிசம்பர்ல வந்துட்டு ஒரு கோல்டுல வந்துட்டு ஒரு இது வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு வீட்டில் உதவி செய்ய வர ஒரு சகோதரி கிட்ட நான் வந்துட்டு அவங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கொஞ்சம் நாங்கள் எவ்வளவோ புரட்டி போட்டு தேடணும், அப்போ வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கல. ப்ளஸ் அப்போ உடனே நாங்கள் இறை வார்த்தையை வந்துட்டு என்ன இறை வார்த்தைன்றது எனக்கு மறந்துருச்சு. ஆனால் இந்த ஒரு விட்னஸை நான் சொல்ல மறந்துட்டேன்றதை லாஸ்ட் வீக் வந்துட்டு சகோதரர் தான் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அதை தான் நான் இந்த வீக் சொல்கிறேன். நான் அவங்க ஜஸ்ட் உள்ள போய் அவங்கள பற்றி எனக்கு ரொம்ப பரிச்சயம் கிடையாது. அப்போதான் அவங்கள நான் புதுதாக வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவிக்காக அவங்கள நான் கூப்பிட்டுருந்தேன். அவங்க போன உடனே எனக்கு அதை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. அதே போல் லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு விலை மதிப்புள்ள அதே மாதிரி ஒரு கோல்டு திங் வந்துட்டு என்னுடைய மகனால வந்துட்டு தொலைக்கப்பட்டிருக்கு வீட்டிலேயே. அது எங்களுக்கு யாருக்குமே தெரியல. அவங்க அகெயின் வந்துட்டு இதை போல வீட்டுக்கு வந்து எனக்கு உதவி செய்யறப்ப எங்ககிட்டலாம் இன்ஃபார்ம் கூட பண்ணல. அவங்க பாட்டுக்கு அதை எடுத்து ஒரு மேஜை மேல வச்சுட்டு அவங்க அதற்கான ஒரு பிரதிபலனை கூட எதிர்பார்க்கல. அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. நாங்களா இதை கண்டுபிடிச்சுதான் இது மிஸ் ஆயிருக்குது, இவங்க தான் அதை தேடி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துதான் இதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அதை பத்தி நான் வந்துட்டு பகிர்ந்து கொண்டேன். இப்படி ஒரு பிரதிபலன் பார்க்காத ஒரு உதவி வந்துட்டு எனக்கு உண்மையா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த இந்த ஒரு சூழ்நிலையில. இதுக்காகவும் இந்த 2 விஷயங்களுக்காகவும்
தெரிந்து நடந்த விஷயம், தெரியாம நடந்த விஷயம் எல்லாவற்றையும் கடவுள் வந்துட்டு எப்படி ஒரு பாதுகாக்கிறாரு நம்முடைய வீட்டுல. ஒவ்வொரு ஒரு சிறு துரும்பு கூட தொலைந்து போக விடாதபடி. அது எந்தெந்த ரீதியிலயோ தொலைஞ்சு போயிருக்கலாம். ஒரு வேக்யூம் பண்றப்பயோ, ஒரு என்ன கிளீனிங் செய்யறப்பயோ அது தொலைஞ்சு போயிருக்கக்கூடிய வாய்ப்பு அதுக்கெல்லாம் அதிகமா இருக்கு. ஆனாலும் கூட அது நடக்க விடாம செய்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Uncle, எனக்கும் ஒரு தேங்க்ஸ்கிவிங் இருக்கு. நான் வந்து மே எண்ட், ஸோ லைக் லாஸ்ட் மந்த் வந்து டிரைவிங் லைசன்ஸ்க்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சேன். ஸோ அது டிரைவிங் லைசன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு தியரி டெஸ்ட் மாதிரி நம்ம போய் அங்கே சென்டர்ல டெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 8 ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் கொடுக்கணும். நான் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் டிலே ஆச்சு. பிகாஸ் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அந்த டெஸ்ட் எழுதுறதுக்குன்னு. அதுக்கப்புறம் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அம்மா கேட்டாங்க, நீ ஏன் இன்னொரு அப்ளை புக் பண்ணல டெஸ்ட்டுக்கு, நீ முன்னாடியே முடிச்சிட்டல. அப்பதான் எனக்கே தெரிய வந்துச்சு, ஓகே எனக்கு இவ்வளவு நாள் எடுக்கக்கூடாது எனக்கு கான்ஃபிடென்ஸா இல்லாம இருக்கிறதுக்குன்னு. அன்னைக்கு வந்து நாங்க ஃபேமிலி ப்ரேயர்ல லைக் ஃபேமிலியா பைண்டிங் ப்ரேயரும் அப்பா பண்ணாங்க. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. எனக்கு அதனால கொஞ்சம் ஃபியர் இருந்துச்சு. அதனால நான் ஓகே இப்ப பைண்டிங் ப்ரேயர்ல பண்ணி முடிச்சாச்சு, நம்ம போய் அட்லீஸ்ட் புக் பண்ணிடணும்னு. புக் பண்ணதுக்கு அப்புறம் இட் வாஸ் லைக் 1 வீக் திருப்பியும் புக் டெஸ்ட் டேட் புக் பண்ணேன். அந்த டியூரிங் தட் டைம் வந்து நான் வந்து சொன்ன வேர்ஸ் வாஸ் ஃபார் த லார்ட் காட், மை காட் இஸ் வித் மீ, தேங்க் யூ ஃபார் ஐ எம் ஸ்ட்ராங் அண்ட் ஆஃப் குட் கரேஜ் அண்ட் ஆக்ட் நாட் அஃப்ரேட் ஆர் டிஸ்மைட். ஸோ ப்ரிட்டி மச் லைக் ஃபியர் ரிவ்யூ பண்ணி காட் வந்து எனக்கு அந்த ஃபியர் ஸ்பிரிட் கொடுக்கலன்னு நான் கன்ஃபஸ் பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து நான் போய் எக்ஸாம் பை காட்ஸ் கிரேஸ் பாஸ் பண்ண வித் லைக் குட் மார்க்ஸ் 42 out of 45 I got. ஸோ எனக்கு ஒஃபிஷியலா அந்த டிரைவிங் லைசன்ஸ் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு பை காட்ஸ் கிரேஸ். Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. கடவுள் எவ்வளவு பெரியவர் இல்லையா? அவரோட பிள்ளைங்களை எவ்வளவு அழகா பாதுகாத்துட்டு இருக்கிறார். அவங்க தேவைகள் உன் உள்ளத்தின் ஏக்கங்களை நிறைவேற்றுகிறேன்னு சொன்ன மாதிரி நம்மளோட ஒவ்வொரு தேவைகளையும் அவங்க பிள்ளைங்களோட தேவைகள் ஒவ்வொன்றையும் அவ்வளோ நுணுக்கமாக பார்த்து நிறைவேற்ற கடவுளாக இருக்கிறார் இல்லையா? நீ சகோதரி சொன்னாங்க அவங்க இன்னைக்கு இந்த ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ண முடியுமோ, சாத்தான் எவ்வளோ பெரிய தீமையை கொண்டு வர நினைச்சாலும் அதை இறை வார்த்தை அறிக்கையிட்டு நம்ம செய்யும்போது அதிலிருந்து முழுமையான விடுதலை கடவுள் கொடுக்குறாரு. அதே மாதிரி 2 தடவை அவங்க விலை மதிப்பான ஒரு பொருட்களை அவங்க தொலைச்ச போது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவரோட வான தூதர்களை அனுப்பி அவை அனைத்தையும் கண்டெடுத்து அவங்க கையில் கொடுக்குற கடவுளாக இருக்கிறார். இந்த பிள்ளை ஓகே டிரைவிங் எக்ஸாம் எழுதணும், அந்த ஒரு டெம்டேஷனை தீயவன் கொண்டு வரும்போது இறை வார்த்தையை அறிக்கையிட்டு அதை பயன் பண்ணும்போது அந்த டெம்டேஷன்லேருந்து கடவுள் விடுதலை கொடுத்து அந்த சூழ்நிலைகளை வெற்றியாக கடவுள் இந்த நாட்களில் மாற்றியிருக்காங்க. இந்த அற்புதத்தை சகோதரின் வாழ்வில் செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டுவத நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, sister. Okay. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, sister. பிரதர், இன்னைக்கு இறை செய்தி கூட இறை செய்தி எனக்கு ஒரு பெரிய சாட்சியா என்னோட உள்ளம் புதுப்பிக்கப்படவும் ஆண்டவர் என்னோட பேசினாரு. பிரதர் மூலமா ஆண்டவர் எனக்கு வந்து பேசின செய்தியா, எனக்கு கொடுத்த செய்தியா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சோர்வுலதான் ஒரு என்னுடைய அத்தை ஒருத்தவங்களுக்காக அவங்கள தொடர்ந்து இந்த பிரேயர்ல ஜாயின் பண்ண சொல்வேன். நிறைய இறைவார்த்தை அனுப்பி அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு அது சொல்லும் போது அவங்க திரும்ப ரிப்பீட்டடா அந்த பிரச்சனைகளையே தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப எனக்கு ஒரு சோர்வு வந்தது அவங்கள குறிச்சு. இவங்க இப்படி பின்னடைவா அப்படி திரும்ப கொஞ்சம் இது பண்ணுவாங்க, பிரேயர்லயும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு சோர்வுல ஆவியானவர்கிட்ட நான் எப்படி இவங்க ஹேண்டில் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க நல்லா ப்ரேயர் பண்ணி நல்லா வந்துட்டு இருந்தாங்க, அப்ப திரும்ப ஒரு பின்னடை வருது அப்படிதான் நான் பிரேயர்ல ஜாயின் பண்ணேன் இன்னைக்கு. ஆனா பிரதர் வந்து சொன்ன பிறகுதான் எனக்கு வந்துட்டு இதுல என்னோட அன்புதான் குறைவா இருக்கு அப்படின்றதும், இன்னொன்னு வந்து தொடக்கத்துல ஆதி அன்பு, அந்த தொடக்கத்துல முதலா ரட்சிக்கப்படும் ஆண்டவரோட அன்பை பெற்றப்ப நான் இருந்த அந்த இது வந்து என்கிட்ட இல்ல, குறைவாயிடுச்சுன்றது எனக்கு உணர்ந்தது, ஆண்டவர் உணர்த்தினாங்க. ஏன்னா தொடக்கத்துல ஆதி அன்புல வந்து ஒரு இறையிறக்க படம் கையில வச்சுட்டு
எங்க போனாலுமே ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்ல காமன் பிளேசஸ் எங்கனாலும் அங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போ. ஒரு ஆன்மா இன்னைக்கு எனக்கு ஒரு ஆன்மாவாவது நான் பேசணும் உங்களை பத்தி அவங்கள்ட்ட அப்படி சொல்லிட்டு தான் போவேன். அந்த இடத்துல அந்த ஆன்மா கிட்ட அந்த இறையிறக்க படத்தை கொடுத்துட்டு ஜீசஸ் பத்தி, அது இந்து வேற பிற இனத்தரா இருந்தாலும் அவங்களோட பேசி அவங்க கிட்ட சொன்ன பிறகு எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள்கிட்ட ஒரு ஆன்மாட்டையா சொன்ன மாதிரி அப்படிதான் நான் கால்குலேட் பண்ணி ஒரு 10 பேராவது வச்சு அவங்களுக்கு லிங்க் அனுப்புறது, அவங்களோட தொடர்ந்து இப்படிதான் இருந்தது. ஆனா கொஞ்ச நாள்ல இதுல ஒரு சோர்வு இருந்துட்டது. இந்த மாதிரி இப்ப எனக்கு அது இன்னைக்கு பிரதர் மெசேஜ் கொடுத்ததப்ப ஆண்டவர் எனக்கு அதை வந்து உணர்த்தினாங்க. அந்த முன்ன இருந்த அன்பு என்கிட்ட குறைஞ்சிருக்கு. நான் ஏன் இப்ப அந்த மாதிரி ஆத்மாவா அதை தேட மாட்டேங்கிறேன். ஒரு சோர்வு வந்துடுது. சில பேரை ஃபாலோ பண்றப்ப அவங்க ஒரு பின்னாடி வந்துட்டாங்களோ இல்ல போன் எடுக்கல அப்படின்றப்ப எனக்கு அந்த இதுல வந்து அவங்க மேல எந்த தப்பு இல்லை, என்னோட அன்பு தான் நான் குறைஞ்சிருக்குன்றதை எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாங்க. சோ எனக்கு அது உள்ள இந்த ப்ரேயர் லாஸ்ட் ப்ரேயர் பண்ணும்போது நான் எல்லாமே சப்மிட் பண்ணப்ப எனக்கு ஃபுல்லா ஒரு ரிலீஃப் கிடைச்சது. ஆண்டவருக்கு நன்றி. உண்மையிலேயே ஆண்டவர் இன்னைக்கு என்னோட இந்த இறை செய்தி வழியா எனக்கு ஒரு தெளிவை கொடுத்தாங்க, விடுதலை கொடுத்தாங்க. அதுக்காக நன்றி. அந்த ஆதி அன்பையும் புதுப்பிக்க திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நன்றி. அது ஒரு சாட்சி. இன்னொரு வீக்னஸ் வந்து என்னுடைய மாமனார் வந்து கொஞ்சம் அவங்க எப்படின்னா எங்களுக்கு ப்ரேயர்ல அவங்க இருக்கிறது பிடிக்காது. ரொம்ப வந்து எங்களோட அன்பை புறக்கணிப்பாங்க, நிறைய இது பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய நேரம் அவங்க மனமாற்றத்துக்காக அப்படிதான் ஜெபிச்சிருக்கேன். ஆனா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப நான் வந்துட்டு இந்த ஆன்ம மனமாற்றம், நம்ம இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம்ன்ற இந்த புக்கு வந்து நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ல வந்து கொடுத்தது. இந்த புக்ல உள்ள ஆன்ம மனமாற்றம் அந்த ஜெபத்தை நான் ஒப்பு கொடுத்து மாமாவுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி அந்த ஜெபம் பண்ண கரெக்டா இப்போ வந்து May 1 ஆரம்பிச்சேன். 1 month முடியுது. மாமாவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து கூட ஆண்டவர் கிருபையா அந்த தீமையை நன்மையா மாற்றி இப்ப அதுக்கப்புறம் மாமாட்ட அவ்வளோ மாற்றங்கள். அவங்க எங்க அன்பை புரிஞ்சுக்கிறாங்க, ரொம்ப அன்பா அமைதியா சமாதானமா மாறிட்டாங்க. அவங்களுக்குள்ளயும் அவ்வளவு மாற்றங்கள், அந்த கோபம் எரிச்சல் எதுவுமே அவங்க கிட்ட இல்லை. அந்த ஒரு மாற்றம் இதுல வந்து செய்யும் ஜெபம் அப்படின்ற ஒரு அந்த ஜெபத்திலையும் நாங்க வந்து நான் என் கணவர் 2 பேருமே ஜெபிச்சோம். அதுல வந்து என்ன அதிகாரின்னு இருக்கும், அந்த அதிகாரின்ற இருக்க இடத்துல என்னுடைய மாமனார் வந்து எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்களை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த மாதிரிதான் நாங்க ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி அந்த ஜெபத்தை சொல்ல ஆரம்பிச்சோம். இப்ப பார்த்தா மாமா வந்து எல்லா பொறுப்புகளையும் எங்க மேல நம்பிக்கை இருக்காது, ஆனா இப்ப எல்லா பொறுப்புகளையும் எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, எங்க மேல நம்புறாங்க, எங்களை அன்பு செய்யறாங்க. அப்ப அவங்கள அந்த மாற்றங்கள் வந்து அவ்வளவு 1 month தான் நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம். அவ்வளவு மாற்றங்கள் இந்த ஜெபத்திற்கு. ஆண்டவருக்கு நன்றி. இவ்வளவு மாற்றங்களை அவங்க மேல இல்ல, நாங்களும் மாறி இருக்கோம். அவங்க மாறினாங்கன்றதை விட அவங்களுக்கு ஏற்ற எங்கள்கிட்ட இருக்கிறதுல அவங்க மாறி இருக்கோம். ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to God. கடவுளுக்கு எப்படி இந்த இடங்களை எப்படி அவருக்கு நன்றி சொல்ல இல்லையா? இன்னைக்கு உண்மையான நம்ம என்னதான் அதிசயங்கள் நடந்தாலும் நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த உண்மை நமக்கு வெளிப்படுத்தப்படுறது ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு நான் முன்னாடி இருந்த அந்த சூழ்நிலைகள்ல இருந்து நான் எங்கே தவறி விழுந்தேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கடவுள் இந்த நாட்களில் அதற்கான ஒரு தூண்டுதல் இந்த நாட்களில் கொடுத்துருக்காங்க. நான் அந்த பழைய ஒரு அன்புக்கு பழைய மாதிரி நான் அந்த அன்பு செய்கிறதுக்கு நான் எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தை இந்த நாட்களில் கடவுள் உணர்த்தி தந்திருக்கிறாங்க. அந்த உணர்த்துதலுக்கு அந்த மாற்றத்துக்கு கடவுளுக்கு இந்த நேரத்தில் நன்றி செலுத்துவோம். அதே போல் வீட்டில் இருந்த அந்த சூழ்நிலைகள் நம்ம இறை வார்த்தையை அறிக்கையிடும்போது உங்கள் மாமனாருக்கு உங்கள் மேலே இருந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை, யோசேப்பை அந்த அதிகாரிகள் எவ்வாறு நம்பி அனைத்தையும் ஒப்பு கொடுத்து அவரோட பொறுப்பு அனைத்தையும் அவங்க கையில் கொடுத்தது மாதிரி இன்னைக்கு அந்த இறை வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கையிடும்போது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை தந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை அவங்க ஏற்பட வச்சிருக்கிறாரு கடவுள். இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டுவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, sister. சாந்தி சிஸ்டர், Praise the Lord, sister. நீங்க இதா இருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். Praise the Lord, brother. Praise the Lord, sister. மே எண்ட்ல வந்து நான் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். சன்னுக்கு வந்து August 2 ஆர்டினேஷன், அது நல்ல விதமா நடக்கணும் அப்படின்றதுக்காக. அப்ப எனக்கு 2 இறை வார்த்தை கொடுக்கப்பட்டது, பிலிப்பியர் 2 பிலிப்பியர் 4 அதை நான் அறிக்கைட்டுட்டே இருந்தேன்.
அவங்க ஃப்ளைட்டு புக் பண்ணி கிளம்புற ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆச்சு 12th அன்னைக்கு. அப்போ எனக்கு பண்ணாங்க, இல்லை நான் 11th அன்னைக்கே பண்ணியிருக்கேம்மா, நான் கிளம்புற ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆயிருக்கு, அதனால நான் 11th கிளம்பி 12th நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படி சொன்னாங்க. 12th அவங்க வீட்டுக்கு வந்து இறங்கின அன்னைக்கு மிட் நைட்லேருந்து அங்கே வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்க மட்டும்தான் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. அங்கே உள்ள பிரதர்ஸும் ஃபாதர்ஸ் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி என்ன ப்ரேயர் பண்ணீங்க, உங்கள் பையனை மட்டும் சேஃபாக கூட்டிக்கிட்டீங்க, நாங்கள் எல்லாம் இங்கே கஷ்டப்படுறோம், எங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணலையா அப்படிலாம் கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களும் அங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆண்டவர் வந்து அவங்களோட பயணத்தையும் ஆசிர்வதிக்கணும். இன்னைக்கு அவங்க எல்லாருமே வந்து ரோட்வேஸில் வெளியே வந்து அதுக்கப்புறமா ஃப்ளைட் ஏறுறாங்க. இவங்களை சேஃபா கொண்டு வந்து இங்க சேர்த்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். Praise the Lord, praise the Lord. Glory to God. கடவுளுக்கு நன்றி. சூழ்நிலைகள் இறை வார்த்தை இல்லையா, இந்த இறை வார்த்தை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தான். இந்த இறை வார்த்தையை நம்பிக்கையோடு அதை அறிக்கையிடும்போது அந்த வார்த்தை செயலாற்றுகிறது. அந்த வார்த்தை இந்த மகனுக்காக இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு நம்ம பண்ணும்போது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த எல்லா சூழ்நிலைகளிலையும் மேற்கொள்ள வச்சு அந்த பையனை கடவுள் இந்த இடத்துல சொந்த தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுள். Praise the Lord, sister. சனிக்கிழமைக்கு தங்கச்சி குழந்தைக்கு ஜீரணம் ஆகாம இருக்குன்னு சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். கவிதா சிஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலு தான் கொண்டு போயிருந்தாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க, எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு குழந்தை அப்படின்னு சொல்லி நல்ல பதிலுக்கு கடவுள் தந்திருக்காரு. அதுக்கு கடவுளுக்கு கோடி நன்றி. எனக்கு ப்ரேயர் பண்ண முடியல, தூக்கம் அதிகமா வருது, எனக்காக ஒன்று ப்ரேயர் பண்ண. சிஸ்டர் சகோதரர் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த ப்ரேயர் இது சாட்சி நேரம் முடிஞ்சதும் சகோதரர் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. உங்களுக்கு தங்கச்சியோட என்ன சொன்னீங்க சிஸ்டர்? தங்கச்சியோட குழந்தைக்கு இந்த எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாம எவ்வளவு நாளா இருந்துச்சு சிஸ்டர்? 2 நாளா தான் இருந்துச்சு. அப்ப நானும் இந்த இறை வார்த்தையை சொல்ல சொன்னேன். இயேசுவின் திருக்காயங்களினால் என் குழந்தை சுகம் அடைஞ்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஏசப்பா ஒண்ணுமே வராது, நீ ஆஸ்பத்திரி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் மன திருப்திக்காக போனாங்க. போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. எடுத்த பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை நல்லா இருக்கு. ஸ்கேன் பண்ண இவங்க சொல்லியிருக்காங்க, டாக்டர் வேண்டாம், நல்லா தான் இருக்கு குழந்தை, இப்ப நல்லா இருக்கான். கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, praise the Lord, glory to God. 2 நாட்களாக உடல் சுகம் இல்லாமல் இருந்த சூழ்நிலை இயேசுவின் தழும்புகளினால் பிள்ளை சுகமடைந்ததுக்கு நன்றி என்று சொல்லும்போது, நன்றி சொல்லுகின்ற மாத்திரத்தில் கடவுள் அந்த சூழ்நிலையை மாற்றிருக்காங்க. அந்த குழந்தைக்கு முழுமையான விடுதலை கடவுள் கொடுத்துருக்காங்க. இந்த அதிசயத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, praise the Lord, sister. Praise Lord, brother. Praise the Lord, sister. பிரதர், நான் ஒரு 2 weeks முன்னாடி பையனோட சர்டிபிகேட் மேட்டருக்காக ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தேன். அவனோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு இங்க கொண்டு வர்றதுக்காக. அப்போ வந்து அவங்க ஹெச்ஓடி வந்து லீவ்ல இருந்ததுனால அவனுக்கு அந்த சர்டிபிகேட் கிடைக்காம இருந்தது. ஏன்னா அது இருந்தாதான் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா இருந்தது. அன்னைக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தப்போ எனக்கு சொன்னாங்க ஜெரேமியா 29:11 சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலா அது வந்து எங்க ஃபேமிலி ப்ரேயர்ல சொல்லுவோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா அதை வந்து கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணி நாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். Jeremiah 29, for I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you, not to harm you, plans to give you hope and a future. அதை சொல்லி நாங்க வீட்டுல எல்லாருமே வந்து அதை கவுண்டிங் ரோசரி சொல்லும் போது கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம். அடுத்த நாள் ஒரு 2 daysக்கு அப்புறம் வந்து நான் அவங்களோட பையனோட ப்ரொஃபஸருக்கு, இங்கிலீஷ் ப்ரொஃபஸருக்கு காண்டாக்ட் பண்ணேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல, நான் பிஹாஃப் ஆஃப் ஹெச்ஓடி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன்ல. ஓகே, நான் வந்துட்டு இன்னைக்கே நான் அதை டைப் பண்ணிட்டு அந்த ஃபார்மேட்ல நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அன்னைக்கு அப்போ கவிதா சிஸ்டர் சொன்னாங்க, தேங்க்ஸ் கிவிங் சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க
அப்போ வந்து அதுல இருக்கிற தடசங்கள் மாறிரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. நானு பிலிப்பியர் 4:19 சொல்லி அறிக்கையிட்டுட்டே இருந்தேன். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாக தன் முப்பற்ற செல்வத்தை கொண்டு எங்கள் குடும்பத்தினோட பிள்ளைகளோட தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினதற்காக நன்றி சொல்லிட்டு இருந்தேன். அடுத்த நாளே அவங்க வந்து அந்த சர்டிபிகேட் மெயில் பண்ணிட்டாங்க. Praise the Lord. அப்புறம் வந்து அவனோட ப்ராசஸ் வந்து ரிவ்யூல இருந்தது. எங்களுக்கு 2 டேஸ் முன்னாடி தான் வந்து கன்சல்டன்ட் இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. வந்து அவனுக்கு அவனோட மாடியூல் ரிலேட்டடா நல்ல ஒரு யூனிவர்சிட்டில அவன் செலக்ட் ஆயிட்டான் பிரதர். ஆண்டவருக்கு அதுக்காக கோடானு கோடி நன்றி செலுத்திக்கிறேன். Praise the Lord. அது போல இன்னொரு விஷயம், இன்னைக்கு கிளாஸ்ல தான் வந்து ஒரு தெளிவு கிடைச்சது. அந்த அன்பில எப்போதும் நிலைத்திருக்கணும். அந்த அன்பில நிலைத்திருந்தாதான் நம்ம வந்து ஆண்டவருக்காக எல்லா காரியங்களையும் எந்த ஒரு இது இல்லாம, முணுமுணுப்பு இல்லாம, அந்த சோம்பேறித்தனம் இல்லாம, ஏன்னா எனக்கு அது ரொம்பவே இருந்தது. சில நேரங்கள்ல அந்த வேலை இதெல்லாம் வரும்போது ரொம்ப சோர்ந்து போயிருவேன். அப்போ வந்து ஓகே, அந்த அன்புல இருந்தா மட்டும்தான் அது நம்மளால முடியுங்கிற அந்த ஒரு தெளிவான ஒரு இது கிடைச்சது. அதுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிறேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு இன்னொரு சாட்சியம் என்னன்னா, cervical bone பெயின் அடிக்கடி வரும். அப்போ வந்து நான் இந்த புக்ல இருக்கிற பிரேயர் தான் வந்துட்டு உடல் நலம் பெற ஜெபம் அது சொல்லுவேன். எனக்கு அப்போ நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறனால அதா இருக்குமோ இதா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் வரும். அதெல்லாம் அப்பப்ப வரும்போது நான் பயன் பண்ணி பிரேயர் பண்ணிட்டேன். சாத்தான் கையில இருந்து அது செயலிழந்து போகட்டும்னு சொல்லி நானே பிரேயர் பண்ணிட்டு இந்த ஜெபம் சொல்லப்போ எனக்கு வந்து இதுல குறிப்பா என் உடல் நலம் பெறும், என் எலும்புகள் உரம் பெறும் அந்த வசனம் வந்து நீ இதை அடிக்கடி சொல்லிட்டே இருன்னு ஆண்டவர் உணர்த்தினாரு. அது நான் சொல்லும்போது நானே உணர்றேன். வேலைக்கு போகும்போது அந்த பெயின் இல்லாம, சப்போஸ் நான் ஒரு பிசிக்கலா இதா இருந்தாலும் அந்த வசனம் சொல்லும்போது ஆண்டவர் என்னை ரொம்ப நல்லா வழி நடத்துறாரு. அதுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிறேன். ஆண்டவருக்கே புகழ், இயேசுவுக்கே Praise the புகழ். Lord. மரியே வாழ்க. Praise the Lord. Praise the Lord. கடவுள் எத்தனை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் இல்லையா? நம்ம அவரை சுவைக்க அவர் செய்கிற இதுகளை நம்மளால் உணர முடியுது. நீ சகோதரி சொன்னாங்க பையனோட ஸ்டடீஸுக்கு அந்த போராட்டமான சூழ்நிலையில் எங்கள் கடவுள் கிறிஸ்து இயேசுவினுடைய தமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு எங்கள் தேவைகள் அனைத்து நிறைவு செய்கிறான்னு சொல்லுகிற மாத்திரத்தில் நம்பிக்கையோடு அதை உள்வாங்கி இதை என் கடவுள் செய்கிறாருங்கிற நம்பிக்கையில் அது சொல்லும்போது அந்த வார்த்தை செயலாற்றுகிறது. ஒன்றும் இல்லாமலிருந்து உலகை உருவாக்கி அந்த வார்த்தை செயலாற்றுகிறது. அந்த பையனுக்கான வேலைகளை, அந்த படிப்புக்கான எல்லா தடைகளையும் மாற்றி அந்த இடத்துல கடவுள் நல்ல ஒரு காலேஜில் அந்த சீட்டை ஜாயின் பண்ண கடவுள் நாட்களுக்கு கிருபை செஞ்சுருக்காங்க. அதே போல் சகோதரிக்கு உங்களுக்கு இருந்த இந்த பேக் பெயின் இல்லைங்களா? cervical bone pain. ஓகே, கழுத்துல இருந்த அந்த பெயின் ஓகே, கடவுள் என்னுடைய எலும்புகளை பலப்படுத்துகிறாருங்கிற அந்த வார்த்தைகளை, இறை வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்ற போது அந்த எல்லா பலவீனங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் கடவுள் விடுதலையை கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவருடைய தழும்புகளினால் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் அந்த விடுதலை தந்துட்டார். அந்த சுகத்தை சகோதரி பெற்றிருக்காங்க. இந்த அற்புதத்தை சகோதரியின் வாழ்வில் செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord sister. Praise the Lord brother. Praise the Lord. போன வாரம் ஒரு குழந்தைக்காக யூஜின் அவங்களோட பிறந்த குழந்தைக்காக வந்து பிரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தேன். அந்த குழந்தை பிறந்து அந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய வால்வு சரியில்லை அப்படின்னு சொல்லி சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஆனா 24 hours தான் டைம் கொடுத்துருக்காங்க, என்ன வேணாலும் ஆகும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ண அடுத்த நாளே அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு. கடவுளுக்கு கோடி நன்றி. எனக்கு தெரியல, எனக்கு நேற்று தான் தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அதே மாதிரி என் பிள்ளைய கொண்டு நாங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது வந்த உடனே பக்கத்து வீட்டுல உள்ளவங்க மொபைல்ல ஒரு வீடியோ காட்டி தராங்க. எங்க வீட்டு பக்கத்துல பாம்பு வந்திருக்கு. சின்ன பாம்பு தான், ஆனா நல்ல நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன்,
ஏசப்பா எங்க வீட்டை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு போயிருந்தேன். அப்ப அந்த பாம்பு வந்திருக்கு. ஒரு காக்கா வந்து அந்த பாம்பை வர விடாம தடுக்குது. முன்னத்த வீடு எங்க வீடு ரெண்டு வீட்டுக்கும். அப்புறம் ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க. பாம்பு உள்ள விடல. அவங்களே அத கொல்லி வெளியே போட்டிருக்காங்க. கடவுள் அதுக்கு ஒரு மனசை கொடுத்திருக்காங்க. அதுக்காக கொடான கோடி நன்றி. எந்த ஆபத்தும் இல்லாம இஸ்ரேலரை காப்பவர் கண் அயர்வதும் இல்லை, கண் உறங்குவதும் இல்லை. அந்த இறை வார்த்தை உயிருள்ள கடவுளுக்கு கோடி நன்றி. Praise the Lord, praise the Lord, praise the Lord, glory to God. கடவுளுக்கு நன்றி. அந்த குழந்தைக்கு நாம் நம்பிக்கையோடு நாம் ஏறெடுத்த நமது விண்ணப்பத்திற்கு கடவுள் பதிலளிச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு யூஜின் என்ற குழந்தைக்கு கடவுள் முழுமையான விடுதலையை கொடுத்துருக்காங்க. இந்த விடுதலை தந்த கடவுளை கரங்களை தட்டியுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதே போல வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த சகோதரி அந்த வீட்டில் இல்லாத போது அந்த வீட்டை சுற்றிலும் அவருடைய தூதர்களை கொண்டு அவர் பாதுகாத்திருக்காரு. அந்த பாம்பு அவங்க வீட்டில் செல்ல முடியாத வண்ணம் அதை பாதுகாத்து அந்த இல்லத்தை பாதுகாத்து வழிநடத்தி அந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord. மச்சான் சொல்லுங்க மச்சான். அன்மியூட் பண்ணுங்க. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord. நான் வந்து கழிஞ்ச தியானத்துக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த குறுக்கு வலி முதல்ல நல்ல ஒரு குறுக்கில் ஒரு பிடி மாதிரி இருந்தது. அப்போ இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாகினதற்கு நன்றி இயேசுவேன்னு சொல்லி அந்த ஜெபத்தை இடைவிடாது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த நேரத்துலையும். அதனால என்ன ஆச்சுன்னா அந்த குறுக்கில் உள்ள பிடி சுகமாச்சு. அதே மாதிரி முட்டு வலியில வந்து முட்டுல வந்து நல்ல வலி உண்டு. அந்த வலியும் தீர்ந்துச்சு. அந்த குறுக்குப்படி அந்த முட்டு வலியும் ஒரே நேரத்துல விடுதலை கிடைச்சது. அதனால இப்ப நல்லபடியாக நடந்து வர முடியுது. அதுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. அதுக்கப்புறம் இந்த எங்க கூட வேலை பார்த்த ஒரு பிடி வாத்தியார் வந்து 1 மாசமா வந்து சுயநினைவு இல்லாம கோமா ஸ்டேஜில் இருக்கிறாருன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ அவருக்கு இப்போ வந்து உடம்புல அசைவு இருக்கு. சுயநினைவு இன்னும் வரல. ஆனால் வந்து இப்போ கிளியரா இருக்கிறாப்புல அப்படின்ட்டு செய்தியை டாக்டருக்கு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து இந்த பூசையில் ஒப்பு கொடுத்து இது பண்ண பிறகு அப்படி ஒரு செய்தி வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு என்னன்னா ஸ்கேன் எடுத்துட்டு அந்த வண்டியிலிருந்து டிரைவர் அந்த அவரை இறக்கக்கூடிய நேரத்தில் கை தவறி அவர் கீழே போட்டுட்டார். டிரைவரோட பேலன்ஸ் நிற்காம கீழே போட்டதில் இந்த மூளை பக்கத்தில் வந்து ஒரு அடிபட்டு அதில் கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கு. அப்போ டாக்டர் பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒரு சாதாரண இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. இது அனைத்திற்கும் கோடான கோடி நன்றி. என்னுடைய தம்பியும் வந்து இப்போ நல்ல முறையில் நடந்து தெரிந்து கொண்டிருக்கிறாப்புல. அதுக்காகவும் கோடான கோடி நன்றி. Praise the Lord, praise the Lord, praise the Lord, glory to God. அவங்க 4 சாட்சிகள் சொன்னாங்க இல்லையா? கடவுள் நாம கேட்கிற அனைத்தையும் செய்கிற கடவுளாக இருக்கு. நம்ம நம்பிக்கையோடு அவரிடம் கேட்கும்போது அனைத்தையும் நிறைவு செய்கிற கடவுளாக இருக்கிறார். மச்சான் சொன்னாங்க அவங்க கால் வலி அப்புறம் உட்கார முடியல அப்படிங்கிற பெயின்ஸ், அந்த பேக் பெயின் அந்த மாதிரி இருந்த அந்த சூழ்நிலையில கடவுளிடம் இயேசுவின் தழும்புகளினால் நான் குணமானதுக்கு நன்றி என்று சொல்லும்போது கடவுள் அந்த வலிகள் அனைத்தையும் முழுவதுமாக அதிலிருந்து விடுதலை கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஒரு விடுதலை தந்திருக்கிறாங்க கடவுள். அதே போல் அந்த ஒரு வாத்தியர், ஒரு டீச்சருக்காகவும் மச்சானோட சகோதரருக்காகவும் நம்ம நம்பிக்கையோடு ஏறெடுத்த நமது விண்ணப்பத்திற்கு கடவுள் பதில் கொடுத்துருக்காங்க. அங்கே 2 பேருக்கும் கடவுள் முழுமையான விடுதலையை கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Thank you. Praise the Lord. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை போல எனக்கு பயங்கர தலைவலி காலையில எந்திரிக்கும் பொழுது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஆண்டவரே 1 கொரிந்தியர் 6:19-20 இதுபடி
இது வந்து என்னுடைய உடல் வந்து பரிசுத்தாவினர் தங்கியிருக்கும் ஆலயம். இதன் மேல எந்த இதுக்கும் எந்த தீய இதுக்கும் இடம் கிடையாது. நோய் நொடி எதுவுமே வராது. இயேசுவினுடைய இந்த ரத்தத்தால் நான் விலை கொடுத்து அதுல வாங்கப்பட்டிருக்கிறேன் என்ற இறை வார்த்தையை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு அந்த தலைவலி அப்படியே நின்றுச்சு. அதுக்கு பிறகு வரல. ரொம்ப நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. பிரைஸ் லார்ட். யாருக்கு நன்றி சொல்றீங்க சிஸ்டர்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு. கடவுளுக்கு நன்றி இல்லையா? கடவுள் அவருடைய இரத்தத்தினால் நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறேன். இந்த வலிகளுக்கு என் உடம்புல எந்த எந்த இதுவும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை பயன் பண்ணி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற போது கடவுள் அந்த வலியை முற்றிலுமாக எடுத்து மாற்றியிருக்காங்க. முழுமையான விடுதலை இந்த நாட்களில் கடவுள் கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை சகோதரின் வாழ்வில் செய்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். மதலின் மேரி சிஸ்டர். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. சனிக்கிழமை நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி என்னுடைய சகோதரருடைய பொண்ணுக்கு திருமணம், கல்யாணத்தை நல்ல விதமா நடத்தி கொடுக்க கடவுளுடைய கிருபை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லி சொன்ன கவிதா சிஸ்டர்ஸ் ஜெபிச்சாங்க. இன்னும் அனைவரும் கூடி ஜெபிச்சாங்க. ஆனா கடவுளுடைய கிருபையினால ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்ட கிருபையினால நல்ல கல்யாணம் நடந்துச்சு. நல்ல விதமா முடிச்சு கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி சொல்றதுக்காக சொன்ன பிரதர். என்ன சொல்ல, உங்கள் உள்ளத்தின் ஏக்கங்களை நிறைவு செய்கிற கடவுளாக இருக்கிறாரு. நம்ம என்ன எதிர்பார்ப்போட அவருடைய சமூகத்துல வந்தோமோ அந்த சூழ்நிலைகள்ல அந்த கல்யாணத்தை அவ்வளவு கானாவூர் கல்யாணத்தில் அவ்வளவு நிறைவாக செய்த கடவுள் இந்த நாட்கள்ல நாம் நம்பிக்கையோடு ஏறெடுத்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்திருக்காங்க. எந்த குறைவும் இல்லாமல் அனைத்தையும் நிறைவாக மாற்றியிருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. வேற யாராச்சும் சாட்சி பெற வரும்போது அந்த இடத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லைன்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். எங்களுக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இந்த நேரத்தில். இங்கே கத்தாரில் வான்வெளியில் அமெரிக்க யூஎஸ் பேஸோட அந்த இது இங்கே இதில் இதாகிட்டு இருக்குது. ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த மிசைல் இது இங்கே இதாகிட்டு இருக்கு. மிசைல்ஸ் இதாகிட்டு இருக்குது இருக்கிற மாதிரி எல்லாருமே இதாகுது. ஸோ இந்த சூழ்நிலை மாறி அமைதி நிலவணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுங்க. ஏன்னா இங்கே உள்ள எல்லா மக்களுமே கொஞ்சம் இதாக இருக்காங்க, அங்கே இங்கேயே ஓடிட்டு இருக்காங்க.